أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மலேசிய திருநாட்டின் தலைநகராம் எழில்மிகு கோலாலம்பூரின் இதயமாக அமைந்திருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க இந்த மஸ்ஜித் இந்தியா ஜும்மா பள்ளிவாசலில் சீரத்து நபி தொடர் சொற்பொழிவிலே பங்கேற்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வழங்கிய வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மகத்தான இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பொழிவிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்த நெறியில் தாய்மொழி தேர்ச்சி என்கின்ற பொருண்மையிலே என்னுடைய உரை அமைகின்றது. இன்றைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்று நான் கருதுகிறேன். அதிலும் மலேசியாவிலே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்மையெல்லாம் இந்த மஜ்லிஸிலே ஒன்று கூட்டியிருப்பது, இங்கே ஒன்று சேர்த்திருப்பது இரண்டு விடயங்கள் தான். ஒன்று, நாமெல்லாம் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணம். மற்றொன்று, நாமெல்லாம் தாய்மொழியாக தமிழை பேசுகிறோம் என்பதுதான். இஸ்லாமும் தமிழும் தான் நம்மை இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறது, ஒருங்கிணைத்திருக்கிறது. ஏன் இந்த மகத்தான பாரம்பரியமான மஸ்ஜிதுடைய உருவாக்கத்திற்கு கூட அதுதான் காரணமாக அமைந்திருக்கும். இங்கே அமைந்திருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம்கள் பங்கேற்கக்கூடிய பல அமைப்புகள், இயக்கங்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமும் தமிழும் தான் அதற்கு வேர்க்காரணமாக அமைந்திருக்கும். எனவே மார்க்கத்தின் அடிப்படையிலும் தாய்மொழியின் அடிப்படையிலும் தான் நாம் இங்கே ஒருங்கிணைந்து ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தாய்மொழி என்று சொல்லக்கூடியது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பண்பாட்டு அடையாளம். அந்த அடையாளத்தை தொலைத்து விடுகின்ற சமூகம் தன்னுடைய அசலை இழந்து விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே ஒரு தாய்மொழி நேசம் குறித்தும் தாய்மொழியில் நம்முடைய பயிற்சியும் தேர்ச்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு பொருண்மையாக இந்த தலைப்பு அமைந்திருக்கின்றது. அரபு சமூகத்தை சார்ந்தவர்கள் இரண்டு விஷயங்களை பெருமையாக கருதினார்கள். ஒன்று, கலப்பில்லாத அரபு மொழியை, தாய்மொழியை பேசுவது. மற்றொன்று, தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது. இரண்டையும் ஒரு சமூகத்தினுடைய பெருமையாக அரபுகள் அந்த காலத்திலே கருதினார்கள். கலப்பில்லாத தூய அரபு மொழியை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியே
பிற மொழி பேசக்கூடியவர்கள் வியாபாரம் வர்த்தகத்திற்காக வேறு காரணங்களுக்காக வந்து கூடுகின்ற மக்கா போன்ற பெரும் பகுதிகளிலே வாழுகின்ற அரபுகள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய குழந்தைகளை அந்த பகுதியில் வளர்க்காமல் சின்னஞ்சிறு வயதிலே கிராமங்களிலே வளர்த்தார்கள். மக்கா போன்று எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் கூடுகின்ற ஒரு பகுதியிலே குழந்தைகள் வளர்ந்தால் பிறமொழி கலப்போடு தங்களுடைய பேச ஆரம்பித்து பழகிவிடுவார்கள் என்கிற காரணத்தினால் கிராமங்களிலே அந்த பிறமொழி கலப்பில்லாமல் தூய அரபு மொழியை பேசுவார்கள். எனவே கிராமங்களிலே குழந்தைகளை வளர்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாறை பார்க்கின்ற பொழுதுதான் தாய்மொழியை மிகச்சரியாக எந்த கலப்பும் இல்லாமல் மிகச்சரியாக பேசி பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதிலே அந்த சமூகம் காட்டிய அக்கறை என்பது இங்கே வெளிப்படுகிறது. அதுபோன்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பாலூட்டுவதை மிக பெருமையாக அவர்கள் கருதினார்கள். அல் குர்ஆனிலே வல்ல இறைவன் சொல்கின்றான், 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனையை சொல்லி காட்டுகின்றான். சில நேரங்களிலே உடல்நிலை சூழல்கள் காரணமாக தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழல் அந்த தாய்க்கு ஏற்பட்டால் வாடகைக்கு தாய்மார்களை அமர்த்தி வேறு குழந்தைகளை அந்த காலத்திலே பெற்றிருக்கக்கூடியவர்களிடம் தங்கள் குழந்தைகளை கொடுத்து தாய்ப்பால் ஊட்ட செய்வார்கள் என்று சொல்லக்கூடியதான் அந்த சமூகம் அதில் காட்டிய மிகுந்த ஈடுபாடு. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்தின் மீது பயணம் செய்கின்ற பெண்களிலே குறைசி குலத்து பெண்கள் உயர்ந்தவர்கள். ஒட்டகத்தின் மீது பயணம் செய்கின்ற பெண்களிலே குறைசி குலத்து பெண்கள் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள். இதே ஒரு தாய்மையினுடைய பெண்ணினுடைய பெருமை என்று சொல்லக்கூடியதாகவே அந்த சமூகம் தாய்ப்பால் கொடுப்பதை அன்றைக்கு கருதியது. தாய்ப்பால் கொடுக்கின்ற காரணத்தினால் வளர்கின்ற அந்த குழந்தைக்கு உடல் கூறு ரீதியாக மிக அருமையான நன்மைகள் விளைகின்றன. அந்த வயதுக்குரிய எல்லா சத்தும் தாய்ப்பாலிலே கிடைத்து விடுகின்றது. குறிப்பாக எலும்பு வளர்ச்சிக்கான ஊக்கத்திற்கான அந்த கால்சியம் என்று சொல்லக்கூடிய சத்து தாய்ப்பாலில் அதிகமாக இருக்கின்றது. வளர அது என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் 1 மாதம் 2 மாத குழந்தைகளுக்கு கால்சியம் சத்து குறைவாக தான் இருக்குமா தாய்ப்பாலில். அது குழந்தை வளர வளர தாய்ப்பாலில் கால்சியம் சத்து கூடுமா. இறைவன் எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கான் பாருங்க. ஏன்னா டைஜஷன் ஜீரண பிரச்சனை வந்துடக்கூடாது இறைவன் படிப்படியாக தாய்ப்பாலே அந்த சுண்ணாம்பு சத்தை கூட்டுகிறான் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய அருட்கொடை கருணை மகத்தானது. அந்த குழந்தைக்கான வளர்கின்ற பொழுதே அந்த இம்யூனைசேஷன் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தாய்ப்பால் கொடுத்து விடுகிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன என்றால், தாய்ப்பாலால் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நன்மையை விட தாய்க்கு அதிக நன்மை ஏற்படுகிறது. குழந்தை பெறுகின்ற பொழுது அந்த இரத்தப்போக்கு ப்ளீடிங் இருக்குமே, அது தாய்ப்பால் கொடுக்கின்ற காரணத்தினால்தான் மிக விரைவாக கட்டுப்பட்டு நார்மல் நிலைக்கு வருகிறது என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள். தாய்ப்பால் கொடுக்கிற போது அந்த மார்பகத்திலே அந்த குழந்தை வாய் வைத்து உறிஞ்சுகிறது ஏற்படுகின்ற அந்த உணர்ச்சி தூண்டுதலின் காரணமாக மிக விரைவாக அந்த இரத்தப்போக்கு கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, தாய்ப்பால் கொடுக்கிற காரணத்தினால்தான் ஒரு தாய்க்கு கர்ப்பத்தின் போது விரிவடைந்திருந்தக்கூடிய அந்த கர்ப்பப்பை வேகமாக சுருங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன எடை உள்ளதுதான் அந்த கர்ப்பப்பை. 3-4 கிலோ அளவுக்கு உள்ள ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு விரிகிற பொழுது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாயாக இருந்த அவளுடைய கர்ப்பப்பை வயிறு மிகச் சீக்கிரமாக சுருங்கி விடுகிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயற்கையாகவே தாய்ப்பால் கொடுத்தல் என்று சொல்லக்கூடியது குழந்தைக்கான அடுத்த குழந்தை தள்ளிப்போவதற்கான இயற்கையான ஒரு கருத்தரித்தலை தள்ளிப்படக்கூடிய ஒரு கருத்தடை விஷயமாக அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2 ஆண்டுகள் பால் ஊட்டினாள் என்று சொன்னால் 2 ஆண்டுகளும் அவளுக்கு கருப்பிடிக்காது. என்ன அற்புதம் பாருங்கள். எனவே ஒரு சமூகம் என்று சொல்லக்கூடியது தாய்மொழியை தளப்பில்லாமல் பேசுவதற்கும் தாய்ப்பால் கொடுப்பதற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சமூகம் ஒரு அற்புதமான முன்னோடி சமூகமாக இருக்கிறது என்பது அர்த்தம்.
அந்த சமூகத்திலே பிறந்து வளர்ந்த பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த அற்புதமான விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு மொழியை, தாய்மொழியை எப்படி நேசிக்க வேண்டும், அந்த மொழியை எப்படி பேச வேண்டும், எழுத வேண்டும், அதில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நமக்கு முன்மாதிரியாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு மொழி எப்படி உருவாகிறது என்று பேசுகிற பொழுது முதலில் ஒரு மொழியில் ஒலிக்குறிப்புகள் தான் உருவாகும். நம்ம சாதாரண ஒலிக்குறிப்புகளே பேசுகிறோம் இல்லை, ஏய் வா போ, இதுதான் இந்த சின்ன சின்ன ஒலிக்குறிப்புகள். அப்படிலாம் சொல்கிறோம் ஒரு எச்சரிக்கைக்கு. இந்த ஒலிக்குறிப்பில் தான் ஆரம்பத்திலே மனிதன் பேச ஆரம்பித்தான். அதன் பிறகு ஒலிக்குறிப்புகளோடு சைகைகளை, பாவனைகளை வெளிப்படுத்தினான். நாம் ஒருவரை பார்த்து விரலை விட்டு இப்படி சொன்னோம்னா ஒழுக்கமாக இருந்துக்குன்னு அர்த்தம். அப்படி பாவனையில் ஒரு சவுண்ட் விட்டு கூப்பிட்டோம்னா வான்னு அர்த்தம். இந்த பாவனையும் ஒலிக்குறிப்பும் சேர்ந்து தான் கம்யூனிகேஷன் வெளிப்பாட்டுக்கான, தகவல் தொடர்புக்கான ஆரம்பத்தில் மொழியாக அமைந்திருந்தது. அதன் பிறகுதான் அந்த ஒலிக்குறிப்புகள் எழுத்துக்களாக உருவாக ஆரம்பித்து, அந்த எழுத்துக்கள் சொற்களாக உருவாக ஆரம்பித்து, சொற்கள் வாக்கியங்களாக உருவாக ஆரம்பித்து, ரொம்ப பிற்காலத்தில் தான் நூற்றாண்டுகள் கடக்கத்தான் ஒரு மொழிக்கு வரி வடிவமும் எல்லா விஷயங்களும் தீர்மானம் செய்யப்பட்டது. இதான் அந்த மொழியினுடைய உருவாக்கம் குறித்து பேசுகிற பொழுது, அரபு மொழியினுடைய ஆரம்ப கட்டம் என்று பேசுகிற பொழுது, அதை யார் உருவாக்கினார்கள், முறைப்படுத்தினார்கள் என்று பேசுகிற பொழுது, யமன் நாட்டின் தந்தை என்று அன்றைக்கு பேசப்பட்ட ஹெஹ்ரப் பின் கஹ்தான் என்று சொல்லக்கூடியவர் தான் முதலாக அரபு மொழியை முறையாக உருவாக்கியவர் என்று பேசுகிறார்கள். யமன் நாட்டின் தந்தை கஹ்தான் என்று சொல்லக்கூடியவர் தான் உருவாக்கினார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இவர்கள் அப்படி உருவாக்கி அந்த மொழியில் பேசியவர்களை அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? அல் அரபுல் ஆரியா, கலப்பிடமில்லாத பூர்வீக குடிகள் என்று சொல்லி காட்டினார்கள். அல் அரபுல் ஆரியா என்று அந்த சமூகத்தை, அந்த மொழியை பேசிய சமூகத்தை அன்றைக்கு சொல்லி காட்டினார்கள். கலப்பில்லாத பூர்வீக குடிகள் என்று பேசினார்கள். அந்த குடியில் பேசிய அரபு மொழியை பேசியவர் தான், அந்த பாரம்பரியத்தினுடைய வழித்தோன்றல் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்முடைய மூதாதையாக இருக்கக்கூடிய அவருடைய வழித்தோன்றல்கள் தானே நாம். மூதாதையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வழித்தோன்றல் என்று வரலாறு என்ன செய்கிறது, பதிவாகிறது என்பதை பார்க்கிறோம். அரபி என்று சொன்னாலே தெளிவான பேச்சு, வெளிப்படையான மொழி என்றுதான் அதற்கு அர்த்தம். தெளிவான பேச்சு, வெளிப்படையான மொழி என்று அர்த்தம். அரபு என்று ஒரு இனத்தை குறிப்பிட்டால் பேச தெரிந்தவர்கள், சொல்ல தெரிந்தவர்கள் என்று அதற்கு பொருண்மையாக இருக்கிறது. அந்த மொழிக்கு என்ன அழகான ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள், விளக்கத்தை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய்மொழியான அரபு மொழியை நேசிப்பதற்கு 2 காரணங்களை சொன்னார்கள். ஒன்று, அரபு மொழி வல்ல இறைவனுடைய அருள் வேதமாம் அல் குர்ஆன் இறங்கிய மொழி, அதனால் அரபு மொழியை நான் நேசிக்கின்றேன். இரண்டாவது, அது என்னுடைய தாய்மொழி என்று சொல்லி காட்டினார்கள். இந்த 2 காரணங்களுக்காக வேண்டி நான் என்னுடைய அரபு மொழியை அதிகமாக நேசிக்கிறேன் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு தடவை தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது முன்னால் பேரித்தங்கனிகள், மாதுளங்கனிகள், இன்னும் பல்வேறு விதமான கனிகள் எல்லாம் அப்படியே பரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லோரும் பகிர்ந்து உண்டு கொண்டிருக்கிறார்கள். தேன் வேறு வைக்கப்பட்டிருக்கிறது. பேரித்தங்கனி எடுத்து தேன் வேறு சொட்டு சாப்பிட்றாங்க. அப்பொழுது ஒரு தோழர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், உங்கள் உதடுகள் எப்பொழுது தித்திப்பாக இருக்கின்றன, இனிப்பாக இருக்கின்றன என்று கேட்டார். உங்கள் உதடுகள் எப்பொழுது தித்திப்பாக இருக்கிறது, இனிப்பாக இருக்கிறது? அவர் என்ன எதிர்பார்த்து கேட்டார்? இதில் பெருமானார் தேனை விரும்பி சாப்பிடுவாரா, அல்லது பேரித்தங்கனியை விரும்பி சாப்பிடுவாரா, அல்லது மாதுளங்கனி, எதை என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அப்படி ஒரு கேள்வியை கேட்டார். உங்கள் உதடுகள் எப்பொழுது தித்திப்பாக இருக்கின்றன என்று கேட்டவுடன் பெருமானார் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா?
காட்டு அரபிகளோடு பேசுகின்ற பொழுதுதான் என்னுடைய உதடுகள் தித்திப்பாக இருக்கின்றன என்று சொன்னார்கள். என்ன அற்புதமான பதில்! காட்டு அரபிகளோடு பேசுகின்ற பொழுதுதான் எனது உதடுகள் தித்திப்பாக இருக்கின்றன என்று சொல்லி காட்டினார்கள். காட்டு அரபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? காட்டு பிரதேசங்களிலே, மலை பிரதேசங்களிலே, கிராம பிரதேசங்களிலே, ஒதுக்கமான பகுதிகளிலே மற்ற மக்களோடு அதிக கலப்பில்லாமல் வாழக்கூடிய மக்கள். அந்த மக்களிடம்தான் பூர்வீகமான அரபு மொழியிலுடைய சொற்கள் இருக்கும். இந்த டயலெக்டிக்கல் என்று சொல்வார்கள், வட்டார மொழி என்று சொல்லக்கூடியதுதான் அவர்களுடைய மொழியாக இருக்கும். அந்த மொழி தூய்மையான மொழியாக இருக்கும். அவர்கள் பேசுகின்ற மொழியில் இருக்கக்கூடிய பூர்வீகமான வார்த்தைகள் மற்ற இடங்களில் அதிகம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் என்று வட்டார மொழி உண்டு. தமிழுக்கு எத்தனை வட்டார மொழிகள் இருக்கிறது. நீங்கள் எங்கள் ஊர் பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மலையாளம் கலந்த ஒரு மொழியை பெரும்பாலும் என்னுடைய பேச்சில் அது கண்டுபிடிக்க முடியாது. நான் உத்தமபாளையத்தில் ஒரு 32 ஆண்டுகள் இருந்ததுனால நான் மேடைக்கு வருகின்ற காரணத்தினால் மொழியை கொஞ்சம் செறிவுபடுத்தி கொண்டேன். இருந்தாலும் என்னை மீறி சில நேரங்கள் அந்த வார்த்தைகள் வந்து வேறு வார்த்தைகள் வந்து தவிர்க்க முடியாது. மண்ணின் வாசத்தை விட்டு ஒரு மனிதன் வாழ முடியாது அல்லவா? கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு தமிழ் பேசுவா, கொங்கு தமிழ். ஏனுங்க என்னங்க ஏங்க ஏங்கம்மாங்க, அவன் ஏங்கிட்டு தான் இருப்பான். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ரொம்ப பாசத்தோடு வெளிப்படார்ந்தவன். திருநெல்வேலி தமிழ் ஒரு பக்கம், மதுரை தமிழ் என்று தமிழ் ஒன்று தான், ஆனால் வட்டாரத்துக்கு வேறுபடும். அந்த வட்டாரத்திற்கு ஏற்ப அந்தந்த மொழிகளிலே அற்புதமான வார்த்தைகள் இருக்கு, அது மற்ற இடங்களில் இருக்காது. நான் 1988 உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரியிலே தமிழ் துறையிலே பேராசிரியர் பணிக்கு சேர்ந்தேன். 89 பாராளுமன்ற தேர்தல். அப்பொழுது பிரதம அமைச்சராக இருந்த ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறாரு, உத்தமபாளையத்தில் தான் அன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இறங்குறார். எங்கள் கல்லூரி வளாகத்தில் தான் அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. அங்கே தான் பெரிய பந்தலெல்லாம் போட்டு போட்டு கூட்டம் நடக்குது. பொதுவாக நமக்கு இந்த மாதிரி பெரிய கூட்டம், அரசியல் கூட்டத்தில்னா அண்டையிலேருந்து பங்கேற்கக்கூடிய வழக்கம் கிடையாது. ஒரு 3 நாட்கள் செக்யூரிட்டி பர்பஸாக கல்லூரியை விடுமுறை விட்டாங்க. நான் வீட்டில் இருந்தேன். நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கு மாலை என்னுடைய நண்பர் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரு, சார் கூட்டத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டார். நான் வரல அப்படின்னா, வராமல் போயிட்டீங்களே சார், கொள்ள கூட்டம்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டு, கொள்ள கூட்டமா? நம்ம நாகர்கோவிலுக்கு அழுகிறது வார்த்தை புரியல. ஆமாம் சார், கொள்ள கூட்டம் அப்படின்னாரு. அப்புறம்தான் புரிஞ்சது அந்த ஊரில் கொள்ள கூட்டம்னா பெரிய கூட்டம்னு அர்த்தம். கொள்ள பேர் வந்திருந்தாங்கப்பாம்மா, நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு அர்த்தம். கொள்ள தூரம் போகணுமாம்மா, ரொம்ப தூரம் நீண்ட தூரம் போகணும்ட்டு. இதுதான் ஒரு மொழியினுடைய அழகு. இந்த அழகை நீங்கள் வட்டார மொழியில் தான் தரிசிக்க வேண்டும். நான் ரொம்ப காலமாக வெளியூரில் இருந்ததுனால சமீபத்தில் ஊரில் போய் இருக்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் ஜும்மா பயான் பேசினேன் எங்கள் ஊரில். பேசிக்கிட்டு வெளியே வந்தோன்னே என்னுடைய மைத்துன்னு வருதுன்னு சொன்னால், மச்சான் அன்னைக்கு சப்பி களைச்சிட்டிங்க மச்சான்னா. ரொம்ப காலத்துக்கு பிறந்த வார்த்தையை கேட்குறேன், இன்னைக்கு சப்பி களைச்சிட்டிங்கன்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது வார்த்தை. சப்பி களைச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அடி போட்டு இன்னைக்கு நொறுக்கிட்டிங்கன்னு அர்த்தம். இது பாசிட்டிவாக பேசுகிறது. நெகட்டிவாக அந்த வார்த்தை பயன்படுத்துவான், அவனை சப்பி களைச்சிட்டான் இன்னைக்கு அப்படிம்பாங்க. யாரு இன்னைக்கு போட்டு சப்பி களைச்சிட்டானது அவனை அடித்து நொறுக்கிட்டான்னு அர்த்தம். இது ஒரே தொடரை பாசிட்டிவாகவும் பயன்படுத்துகிறாங்க, நெகட்டிவாகவும் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு தொடரை கேட்டேன். சில நேரங்களில் வட்டார மொழியில் தான் மிக அற்புதமான ஒரு பண்பாட்டு வெளிப்பாட்டை சொற்களில் பார்க்க முடியும். உத்தமபாளையம் வட்டாரத்திலெல்லாம் பார்த்தா பெண் குழந்தைகளை பாப்பான்னு கூப்பிடுவாங்க. எல்லா இடம் பாப்பான்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் அங்கே என்னன்னு சொன்னால், ஒரு பெண் குழந்தை எவ்வளவு வளர்ந்தாலும் பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பெரிய பொண்ணாகி திருமணமானாலும் பாப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்குறான்னு வச்சு, உங்களுக்கு எத்தனை பாப்பான்னு கேட்டால், எனக்கு 3 பாப்பா இருக்குது. மூத்த பாப்பா புருஷனோட டெல்லியில் இருக்குது, அதுக்கு 2 பாப்பா இருக்குது. 2வது பாப்பா கருத்தராவது காலேஜில் படிக்குது, 3வது பாப்பா ஸ்கூலுக்கு போதும்பாங்க. இப்போ எவ்வளவு வளர்ந்தாலும் பெண் குழந்தையை பெண்ணை குழந்தையாகவே பாவிக்கக்கூடிய ஒரு பண்பாடு இருக்குதுல்ல. அந்த நேசம் பாசம் வெளிப்பாட்டை அந்த ஒருத்தரை சொல் வெளிப்படுத்தி நிற்பதை பார்க்கலாம். வட்டார மொழியில் இத்தகைய அற்புதமான அழகுகள் பண்பாடெல்லாம் வெளிப்படும். இத்தகைய வட்டார மொழியை பேசுகின்ற ஒரு காட்டரபியோடு உரையாடுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுதுதான் என்னுடைய உதடுகள் தித்திப்பாக இருக்கின்றன என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த தாய்மொழியை அவர்கள் எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள்
என்கின்ற ஒரு மகத்துவம் என்பது நமக்கு வெளிப்படுவது என்கிறதை பார்க்கலாம். சில வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழையே பேச்சு மொழியாக பேசுவார்கள். நல்ல தமிழையே பேசுவாங்க. இங்கே இலங்கைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் நல்ல அற்புதமாக தமிழையே பேச்சு மொழியாக பேசுவாங்க. நான் 2000 முதலாக கொழும்புக்கு போனேன். அப்பொழுது அங்கே அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் கலெக்டராக இருந்த ஷரீஃப் என்று சொல்லக்கூடியவர், ஜுனைதா ஷரீஃப் என்கிற பேரில் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார். அவர் இல்லத்திற்கு விருந்துக்கு கூப்பிட்டார். அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போன உடனே வீட்டில் இருக்கக்கூடியவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். மகன் இங்கே வாங்க, மகன் பேராசிரியர் வந்திருக்கிறாங்கோ, நலம் விசாரியுங்கள் மகன். மகன் வந்து விசாரிக்கிறார். எப்படி அழைப்பு? மகன் இங்கே வாங்க மகன். நம்ம எப்படியா இன்றைக்கா கூப்பிட்டுருக்கோமே அப்படி பிள்ளைகளை மகனேன்னு கூட கூப்பிட்டுக்கிட்ட. மலையாளத்தில் கூட நம்மகிட்ட இருந்து கடை வாங்கிட்டு மோனே மோளேங்கிறாங்க. ஆனால் மகளே மகளே என்று கூப்பிட்றதில்லை. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே மக்களே என்று பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுவாங்க. அழகு பிரிய மாட்டு. மகன் இங்கே வாங்க மகன், பேராசிரியர் வந்திருக்கிறாங்கோ, நலம் விசாரியுங்கள் மகன். அடுத்து மகள் இங்கே வாங்க மகள், பேராசிரியர் வந்திருக்கிறாங்க, நலம் விசாரியுங்கள் மகள். எல்லாம் சரி. அடுத்து ஒருத்தர் கூப்பிட்டாரு பாருங்க, பேரர் இங்கே வாங்க பேரர். நான் குடுன்னு ஒரு போய் ஓடி வந்தான். வந்து என் மடியிலே ஏறி உட்காந்துக்கிட்டான். சே, தமிழை இப்படி பேசினா என்ன அழகு, என்ன மரியாதை இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் இன்னும் இப்படி தான் பேசணும். தமிழ் பேராசிரியராக இருந்துக்கிட்டு இனிமேல் இப்படி பேசலைன்னா சரியில்லைன்ட்டு ஒரு முடிவோடு நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து வீட்டு வாசலில் ஏறின உடனே மகன் இங்கே வாங்க மகன் அப்படின்னு என் பையனை ஒரு சைஸாக பார்த்தான். நல்லா தானே இவன் போனான் அங்கேருந்து. இவனுக்கு என்ன ஆச்சுங்கிறது போல அந்த பார்வை இருந்தது. நல்ல தமிழில் பேசினாலேயே வித்தியாசமாக பார்க்கக்கூடியவர்களாக நம்முடையவர்கள் இன்றைக்கு மாறி போனார்கள். ஒரு மொழி என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய அற்புதமான ஒரு விஷயம். தாய்மொழிக்கு நிகராக இன்னொரு மொழியை நீ எந்த தளத்திலும் கொண்டு வந்து நிகராக நிச்சய முடியாது, வைத்துவிட முடியாது என்பதுதான் பெருமானாருடைய மொழி நேசம் என்பது நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அரபுகளிடம் மொழி சார்ந்த ஒரு கர்வம் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏன்னா அரபின்னு சொன்னால் நாங்கள் மட்டும்தான் பேச தெரிந்தவர்கள். நாங்கள் மற்றவர்கள் வேற மொழிகளை பேசக்கூடியவர்களே அஜமி அப்படின்னாங்க. ஊமைகள், பேச தெரியாதவன் சொன்னாங்க. இந்த மாதிரி உலகத்தில் மொழி வெறியோ அல்லது மொழி கர்வம் உடையவர்கள் யாருமே இருந்ததில்லை. அரபி பேசினா தான் அவன் பேச தெரிஞ்சவன், மற்ற மொழிகளை பேசினா அவன் பேச தெரியாத ஊமைகள் அப்படின்னா அஜமி அப்படின்ட்டாங்க. அதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், அரபியில் இருப்பது போன்று சொல்வளம், லெக்சிக்கன் வேல்யூஸ் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. எந்த மொழியிலும் இருப்பது போல சொல்வளம் அரபியில் இருப்பது போல உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையவே கிடையாது. லரப என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு 26 பொருள் இருக்கின்றது. ஐனுக்கு 30 பொருள் இருக்கின்றது. மேகத்தை குறிப்பிடுவதற்கு 50 வார்த்தைகள் இருக்கின்றன. மழையை குறிப்பிடுவதற்கு 64 வார்த்தைகள் அரபியிலே இருக்கின்றன. கிணற்றை குறிப்பிடுவதற்கு 88 சொற்கள், நீரை குறிப்பிடுவதற்கு 170 சொற்கள், பாம்பை குறிப்பிடுவதற்கு 200 சொற்கள், சிங்கத்தை குறிப்பிடுவதற்கு 630 சொற்கள், வாளை குறிப்பிடுவதற்கு வாளை குறிப்பிடுவதற்கு 1000 சொற்கள், ஒட்டகத்தை குறிப்பிடுவதற்கு 1000 சொற்கள். இதெல்லாம் ஆய்வில் சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி சொல்வளம், லெக்சிக்கன் வேல்யூஸ் வேற உலகத்தை எந்த மொழிக்கும் கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்கள் கவிதையில் கொடிகட்டி பறந்தார்கள். எனவே என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இலக்கிய வளம் இருந்தது. எனவே இயல்பாகவே மொழி சார்ந்த ஒரு கர்வம், நாங்கள் தான் தூய்மையாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், இப்படிப்பட்ட சொல்வளம் இருக்கு என்று ஒரு கர்வம் என்று சொல்லக்கூடியது மற்ற மொழிகளை இரண்டாம் பட்சமாக பேசுகின்ற ஒரு மனநிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கர்வத்தை உடைத்து எறிந்தார்கள். மொழியின் காரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட உயர்ந்தவனாகிவிட முடியாது. நிறத்தின் காரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட உயர்ந்தவனாகிவிட முடியாது என்று இறுதி ஹஜ் உரையிலே, அரஃபா உரையிலே அந்த ஹஸ்வா ஒட்டகத்தின் மீது இருந்து கொண்டு கம்பீரமாக அவர்கள் பிரகடனப்படுத்துகிறவர்கள் சொன்னார்கள், அரபியை விட அஜமி உயர்ந்தவன் அல்ல, அஜமியை விட அரபி உயர்ந்தவன் அல்ல. உயர்வு உண்டு என்று சொன்னால் அது தக்வா என்கின்ற இறையச்சத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது என்று பிரகடனப்படுத்தினார்கள்.
எனவே நாம் எந்த மொழியையும் தாழ்வாகவோ நம்மை விட குறைவாகவோ கருதக்கூடாது. இதுதான் பெருமானா கற்றுத்தந்த விஷயம். ஏன்னா எல்லா மொழிகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும், நிறைய வேல்யூஸ் விழுமியங்கள் அந்த மொழியில் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் பன்மொழிகளை கற்க வேண்டும், அதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தாய்மொழியை புறக்கணித்து விட்டு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்று சொல்லக்கூடியது பெருமானார் காட்டி தந்த வழி அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். தாய்மொழி சார்ந்த உச்சரிப்பு இருக்குது, ப்ரொனன்சியேஷன், இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், பெருமானார் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஒரு வாய்மொழியை வாசிக்கிற பொழுது அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதில் அதிகமான கவனத்தை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கிறோம், நாம பார்க்கிறோம். தமிழில் கூட காலந்தோறும் ஒரு மொழி என்ன செய்யும், எழுத்து வடிவத்தில் மாற்றங்களை அடைத்தான் செம்மைப்பட்டு வரும். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்க சொன்னால் எழுத்துக்களை ஓலைச்சுவடிகள் தான் எழுதுவாங்க, எல்லாவற்றையும் ஓலைச்சுவடியில் எழுதுகிற பொழுது புள்ளி இல்லாமல் எழுதுவாங்க, கோடு இல்லாமல் எழுதுவாங்க. என்ன காரணம்னா ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும் எழுத்தாணி வச்சு எழுதும்போது. கல்வெட்டுக்களில் எழுதுகிற பொழுது புள்ளி வைத்தோ கோடு போட்டு எழுத முடியாது, அது ஒரு மாதிரி செதுக்கி எழுதுங்கன்னா வட்டெழுத்தில் எழுதுவாங்க. அதனால் புள்ளி, நீங்கள் ஓலைச்சுவடியை படித்தா புள்ளி இல்லாமல் தான் இருக்கும். அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வருகைக்கு பின்னால் தான் அச்சு இயந்திரம் பேப்பர் எல்லாம் அதிகமாக வந்த பிறகு தான் இன்றைக்குள்ள எழுத்து சீர்திருத்தங்கள் வந்தன. அதை செய்தவர் வீரமாமுனிவர் தான் முதலில் செய்தார். ஆ குறில் இருக்கிறது என்றால் ஆ நெடிலுக்கு ஆக்கு மேலே ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க, அதான் பழைய எழுத்து. ஈ குறில் ஈக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா ஈ நெடில், ஏ குறில் ஏக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா ஏ நெடில், இப்படி தான் எழுதுவாங்க உயிரெழுத்துக்களை எல்லாம். வீரமாமுனிவர் தான் என்ன செய்தார், அந்த புள்ளியை எடுத்துக்கிட்டு, ஏன்னா இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, பேப்பரில் எழுத முடியும். அதனால் என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஆ நெடிலுக்கு கீழே ஒரு வளைவு, ஈக்கு என்ன செய்தார், ஒரு துணைக்கால் போட்டு 2 புள்ளி வைக்கிறது, ஊக்கு என்ன செய்ய மேலே ஒரு லகரத்தை கொண்டு வந்து, ஏக்கு கீழே ஒரு கோடு, ஓக்கு ஒரு சுழிப்பு, நெடிலுக்கு என்று இந்த சீர்திருத்தத்தை தமிழில் செய்தவர் வீரமாமுனிவர். கிறிஸ்தவ பாதிரியார் தான். இன்றைக்கு நம்ம அந்த சீர்திருத்தத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒரு மொழி என்று சொல்லக்கூடியது நவீனங்கள் வர 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 மாறிக்கொண்டே இருக்கும், எழுத்து வடிவத்தில் அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே பிறகு தந்தை ஈவரா பெரியார் எழுத்து சீர்திருத்தத்தை செய்தார், முக்கியமான சீர்திருத்தம். பழைய காலத்தில் லை நை நையெல்லாம் எழுதும்போது மேலே ஒரு கொம்பு போடுவாங்க, கொம்பு போட்டு தான் நை லை நையெல்லாம் எழுதுவாங்க. 1999 தான் 89 அதில் எம்ஜிஆர் பீரியடில் தான் அது பெரியாருடைய சீர்திருத்தத்தை அவர் கொண்டு நடைமுறைப்படுத்தினார் தமிழில். எனது அந்த கொம்பை எடுத்துக்கிட்டு அந்த நகரத்தை வளர்ச்சி லை நை போட்டோம்னா அந்த எழுத்து சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் செய்தார். ஏன்னா அவர் எப்பவுமே சமத்துவத்தை பகுத்தறிவு பேசக்கூடியவர். எழுத்தில் கூட ஒருத்தர் தலை நூற்றி நிற்கக்கூடாது, மற்ற எழுத்துக்கள்லாம் ஒரே ஆர்டரில் இருக்க, இந்த நை லை மட்டும் தலையை தூக்கிட்டுன்னா நல்லது இல்லை, எல்லாம் தலையும் தட்டி விட்டார் பெரியார். இந்த எழுத்து சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் செய்தார். இப்படி ஒரு மொழி என்று சொல்லக்கூடியது காலந்தோறும் தன்னுடைய எழுத்து வடிவத்திலே என்ன செய்யும், நவீனங்கள் வர 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 மாற்றங்களை அடையும் என்பது எல்லா மொழிக்கும் உரிய ஒரு 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 நியதியாக இருந்தது. அரபு மொழியை பொறுத்தளவில் அதனுடைய சீர்திருத்தம் எங்கே நடைபெற்றது என்று சொன்னால் ஆச்சரியமான விஷயம். ஒரு வேதம், ஒரு அருள்மறையின் காரணமாக ஒரு மொழி சீர்திருத்தப்பட்டது, மாற்றி அமைக்கப்பட்டது, வளர்த்தெடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது அல் குர்ஆனால் நிகழ்ந்த அரபு மொழி மாற்றம் மட்டும்தான். ஒரு வேதத்தின் காரணமாக ஒரு மொழி என்ன செய்யப்பட்ட சீர்திருத்தப்பட்டது, செம்மைப்படுத்தப்பட்டது என்கின்ற சிறப்பு அரபு மொழிக்குண்டு. அதை செய்த மகத்துவம் அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இறைவேதத்துக்கு உண்டு. இது அரபு மொழியில் மட்டுமே உலகத்தில் நடந்த சீர்திருத்தம், செம்மைப்படுத்தக்கூடிய முயற்சியாக இருந்தது. அரபு மொழியில் 28 எழுத்துக்கள் இருக்கே பார்க்கலாம். இந்த 28மே மெய்யொலிப்புலை சொற்களாகத்தான் இருக்கும், எழுத்துக்களாக தான் இருக்கும். அலிஃப் மட்டும் என்ன உயிரெழுத்து உச்சரிப்போடு வரும். இதனால் பல சிக்கல்கள் பின்னால் எழுத்து வடிவத்தில் இருந்தது. நிறைய வடிவங்கள் குர்ஆனை முதல்ல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற பொழுது அவரவர்கள் என்ன செய்தார்கள், இந்த உயிரெழுத்துக்கள் அதிகம் இல்லாத காரணத்தினால் இஷ்டத்துக்கு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்தில் ஒரு போர் நடக்கிறது. போர் அணியில் பல நாட்டினர் பங்கேற்கிறாங்க. சிரியா தேசத்தவர்கள், எகிப்து தேசத்தவர்கள், அரபுகள் எல்லாம் பங்கேற்கிறாங்க.
அந்த போரணியில் பங்கேற்ற சில சஹாபாக்கள், மிக முக்கியமாக உசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கவனத்துக்கு கொண்டு வராங்க. ஹஸ்ரத் உஸ்மான் அலி கலீஃபாவிடம் கொண்டு வந்து பேசுகிறாங்க, கலீஃபா அவர்களே, குர்ஆனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஓதுகிறார்கள், ஒவ்வொரு வார்த்தையை ஒரு விதமாக உச்சரிக்கிறார்கள். சிரியாக்காரர்கள் ஒரு விதமாக, எகிப்துக்காரர் ஒரு விதமாக, நாம் ஒரு விதமாக உச்சரிக்கிறார்கள். இப்படியே விட்டோம் என்று சொன்னால் யூதர்கள் தங்களுடைய வேதத்தை இழந்தது போல, கிறிஸ்தவர்கள் தங்கள் வேதத்தை இழந்தது போல நாமும் இழக்க நேரிடும். எனவே உடனடியாக இந்த மொழி சார்ந்த ஒரு சீர்திருத்தத்துக்குள் திருக்குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையை உசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைக்கு ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சபையை கூட்டி அன்றைக்கு இருந்த மூத்த நபித்தோழர்களை அழைத்து ஆலோசனைகள் எல்லாம் செய்து ஒரு முடிவு எடுத்து என்ன செய்தார்கள், அந்த சீர்திருத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அப்பொழுது ஒரு மகத்தான ஒரு மொழியியல் அறிஞர் அன்றைக்கு என்ன செய்தார், அங்கே இருந்தார். அபுல் அஸ்வத் அத்வலி என்று சொல்லக்கூடியவர். இந்த அபுல் அஸ்வத் அத்வலி அவர்கள் தான் இந்த ஒலிக்குறியீடுகளை உருவாக்கினார். 9 ஒலிக்குறியீடுகள், சஃபர் சேர் நுக்குலாம் நம்ம போடுறோமே, இந்த ஒலிக்குறியீடுகளை எல்லாம் என்ன செய்தார், அபுல் அஸ்வத் அத்வலி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மொழியியல் அறிஞர், அரபு மொழியிலே மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்ற அவர்தான் இந்த ஒலிக்குறிப்புகளை எல்லாம், குறியீடுகளை எல்லாம் உருவாக்கினார். இந்த குறியீடுகளை வைத்துக்கொண்டு இனிமேல் எழுதினால் உச்சரிப்பில் என்ன செய்யாது, மாற்றம் வராது. எங்கே போனாலும் குர்ஆனை ஒரே மாதிரி உச்சரிப்போடு ஓதுவார்கள் என்ற நிலை வந்த பொழுது அதை செய்யக்கூடிய மகத்தான பணியை ஜெயித் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒப்படைத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலகட்டத்திலே முதலாக திருக்குர்ஆன் தொகுத்து செம்மைப்படுத்தப்பட்ட பொழுதும் கூட ஜெயித் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அதற்கு தலைமை தாங்கினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அற்புதமான வேலையை செய்தார்கள். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் ஒரு பிரதி இருந்தது, அபூபக்கர் காலத்துக்கு ஒரு பிரதி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார். அந்த பிரதியை வாங்கி ஜெயித் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் கொடுத்து அவருக்கு உறுதுணையாக ஆலோசனை சொல்வதற்கு மூத்த நபித்தோழர்கள் சிலரை நியமித்தார். அவருக்கு உடனே இருந்து பணியாற்றுவதற்கு 4 குறைசி இளைஞர்களை நியமித்தார். அதான் முக்கியம். 4 குறைசி இளைஞர்களை நியமித்தார். அப்துல்லா இப்னு 3 குறைசி இளைஞர்கள், அப்துல்லா இப்னு சுபைர், ஜெயித் இப்னு ஆஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு அல் ஹாரித் இப்னு ஹிசாம். இந்த 3 குறைசி இளைஞர்களை அவருக்கு முழு நேர உதவியாளராக நியமித்தார். நியமித்துவிட்டு ஒரு கண்டிஷன், நிபந்தனை, உங்களுக்கு குர்ஆனை உச்சரித்து எழுதுகிற பொழுது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்தது என்று சொன்னால் குறைசிகளுடைய உச்சரிப்பில் எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த குறைசி இளைஞர்கள் எப்படி உச்சரிக்கிறார்களோ அந்த உச்சரிப்பின்படி என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க என்று சொன்னார். ஏன்னா குறைசிகளுடைய உச்சரிப்பு பூர்வீகமான உச்சரிப்பு, மொழி தூய்மையுடைய உச்சரிப்பாக இருக்கும். எனவே உங்களிடம் கருத்து வேறுபாடு வந்தது என்று சொன்னால் குறைசிகளின் உச்சரிப்பின்படி எழுதி கொள்ளுங்கள் என்று ஒரு நிபந்தனை விதித்தார். அதற்காக வேண்டிய 3 இளைஞர்களை குறைசி இளைஞர்கள் நியமித்து காட்டினார். இவ்வளவு கண்ணும் கருத்துமாக ஒரு தாய்மொழியிலே ஒரு வேதம் என்ன செய்யப்பட்டது, தொகுக்கப்பட்டு இன்றைக்கு நம் கையில் கிடைக்கிறது. ஒரு புள்ளி கூட 1400 ஆண்டுகளாகியும் இன்னும் மாற்றப்படவில்லை. இது அல் குர்ஆனுடைய மகத்துவம் மட்டுமல்ல, ஒரு மொழியினுடைய மகத்துவமாகவும் அமைந்திருக்கின்றது. எழுதுவது என்பது மிக அற்புதமான விஷயம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எழுதுங்கள் என்று சொன்னார். அழகாக எழுதுவதற்கு அன்றைக்கு தூண்டினார். பெருமானார் மிஹ்ராஜுக்கு சென்று வந்த புதிதிலே மிஹ்ராஜில் கண்ட விண்வெளி பயணத்தில் கண்ட அனுபவங்களை எல்லாம் தோழர்களிடம் சொல்கிறார். அதில் ஒரு செய்தியை அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூதர் சொன்னதாக சொல்கிறார். என்ன செய்தி? மிஹ்ராஜ் பயணத்தின் போது விண்ணுலகிலே, அந்த சொர்க்க உலகிலே அன்றைக்கு நான் வானவர்களில் சிலர் உட்கார்ந்து மனிதர்களுடைய விதிகளையும் மறுமை நாள் வரைக்குமான அவருடைய நியதிகளையும் எழுதுகோலால் எழுதி கொண்டிருந்த ஓசையை நான் கேட்டேன். அதன் பிறகுதான் எனக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று பெருமானார் அறிவிக்கிறார்கள். புகாரி சஹீஹுல் புகாரில 349வது ஹதீஸ்.
அப்போ எழுதுகோலால் எழுதுகின்ற ஓசையை நான் செய்தேன், மிகராஜில் கேட்டேன். அதன் பிறகுதான் எனக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று சொல்கிற பொழுது எழுத்துக்கான மதிப்பு என்ன என்பது புரியுது. நான் இதுக்கு முன்னால் இங்கே பேசுகிற பொழுது இந்த செய்தியை குறிப்பிட்டு காட்டினேன். இங்கே தொடர்புடையதுனால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விடுதலை செய்து பெருமானாருக்கு இடம் அழைத்து வந்த பொழுது பிலாலுக்குரிய சிறப்புகளை எல்லாம் சொல்றாங்க. மிக அருமையான குரல், அதே போல நல்ல கொஞ்சம் படித்தவர், அறிவாளியாக அடிமை கருப்பர் அடிமையாக அறிவாளியாக இருக்கிறாரு. இன்னொரு மட்டுமல்ல, நல்ல அழகாக எழுதுவார் என்று சொல்றாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் எல்லாத்தையும் நினைச்சாங்க, ஒரு எழுதுகோலை கொடுத்து எழுதுங்கிறாங்க. அவர் அந்த எழுதுகோலில் எழுதி பழக்கம் இல்லை. எழுதுகிறார், எழுதுகோளுடைய முனை என்ன செய்கிறது, அப்படி வளைந்து லேசாக ஒடியமாக ஆயிடுச்சு. அபூபக்கர் அவர்கள் அந்த எழுதுகோலை வாங்கி சரி பண்ணுறாங்க. சரி பண்ண முடியல. அப்பொழுது பெருமானார் சிரித்து கொண்டே சொன்னார், யா அபூபக்கர், ஒடிந்து போன எழுதுகோலை சரி செய்வதும் ஒன்றுதான், இடிந்து போன காபாவை புதுப்பித்து கட்டுவதும் ஒன்றுதான் என்று சொன்னார்கள். அப்படியானால் காபாவை புதுப்பித்து கட்டுவது என்று சொல்லக்கூடிய எவ்வளவு புனிதமானதோ அதுபோல எழுதுகோலை சரி செய்வதும் புனிதமானது. எழுத்து புனிதமானது. ஏன்னா ஒரு மொழியை வாழ வைப்பது, தக்க வைப்பது என்பது எழுத்தாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு பெருமானாருடைய காலகட்டத்திலே கத்தே கூபி என்று சொல்லக்கூடிய கூஃபாவின் மக்கள் பயன்படுத்திய எழுத்தை தான் எழுதுவதற்கு என்ன செய்தார்கள், கத்தே கூபியை தான் என்ன செய்தாங்க, அன்றைக்கு பயன்படுத்தினார்கள். அழகான கையெழுத்துக்களிலே அது எழுதுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அழகான கையெழுத்து சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் அழகான கையெழுத்திலே எழுதுங்கள், எழுத்து அது உங்களுக்கு இரணத்தை அதிகப்படுத்தும். இரணம்னா என்னது, வாழ்வாதாரம், உங்க ரிஸ்க் அதிகப்படுத்தும் என்று சொன்னார்கள். அழகான கையெழுத்துக்களில் எழுதுங்கள், அது உங்களுக்கு இரணத்தை ரிஸ்க் என்ன செய்யும், அதிகப்படுத்தும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஏன்னா அழகான கையெழுத்து பல அற்புதங்களை விளைவித்து காட்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், பயிலுகின்ற காலகட்டத்திலே ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு தான் மார்க் கூட கிடைக்கும். நல்லா ஆசிரியர், பேராசிரியர், முதல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தான் அந்த பேப்பரை கொஞ்சம் ஆர்வமாக படிப்போம். கொஞ்சம் செய்திகள் குறைவாக இருந்தாலும் மார்க்கை கூட போடுவோம். அந்த எழுத்து அழகாக இருந்தாலே பிடிச்சு போகும், அதிகான மதிப்பெண் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒருவருடைய குணாதிசயம், கேரக்டர் கையெழுத்தில் வெளிப்படும். ஒருவர் கோழிக்கிண்ணை மாதிரி எழுதாச்சு எல்லா விஷயத்திலும் அப்படி தான் இருப்பான், பொறுப்பு இல்லாத ஆளாக இருப்பான்னு அர்த்தம். நல்ல அழகாக முத்து முத்தா எழுதுறான், எல்லா விஷயத்திலும் சரியாக இருப்பான்னு அர்த்தம். கையெழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் மனநிலை மருத்துவர்களை, உளவியல் நிபுணர்களை ஏதாவது பிரச்சனைனா சந்திக்க போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்களே, முதல்ல என்ன செய்வாங்க, ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டு போகக்கூடியவங்கள்ட்ட அவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஒரு பேப்பரை கொடுத்து எழுதும்பாங்க, பேனாமிங் கொடுத்து. அவங்கள அட்ரஸ் எழுது, என்ன படிச்சேன்னு உன்னை பற்றி கொஞ்சம் எழுதும்பாங்க. எழுதக்கூடிய எழுத்தை பார்ப்பார்கள். அது எழுத்தை வைத்துக்கொண்டு இவன் என்ன மனநிலையில் இருக்கிறான், இவன் இந்த மனநிலை கோளாறு இருக்கிறதா, மனநிலை சிக்கல் இருக்கிறதா என்பதை உளவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். எழுத்து உணர்த்தி விடும். எழுத்து சாதாரணமானது இல்லை, நம்ம தலையெழுத்தது. நீ அழகா எழுதுனின்னு சொன்னால் அவன் தலையெழுத்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். மோசமாக கோழிக்கின்றது மாதிரி எழுதுனின்னு சொன்னால் பொறுப்பு இல்லாத ஆளு, உனக்கு மனநிலையே சரியில்லைன்னு அர்த்தம். எழுத்து அழகாக இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அழகாக எழுதுங்கள், உங்கள் தாய்மொழியை அழகாக எழுதுங்கள், அது உங்களுக்கு இரணத்தை அதிகப்படுத்தும் என்று சொன்னார்கள். அதிகப்படுத்தியது அன்றைக்கு இருந்த பல சகாபாக்களுக்கு வாழ்வாதாரம். அரபு மொழியில் அன்றைக்கு குரானை அவர்கள் அழகாக எழுதியது தான். ஏன்னா அது ஒரு தொழிலாகவே நடந்தது. காத்திஃபுகள் என்று சொல்வாங்க, எழுத்தர்கள். அரபு மொழியில, அரபில குரானை அழகாக எழுதி விற்பனை செய்தார்கள். அது பெரிய வருமானத்தை பல காத்திஃபுகளுக்கு, எழுத்தர்களுக்கு அன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்றதை வரலாறு பதிவு செய்கின்றது. மாமன்னர் அவுரங்கசீப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர். நம்ம ஊர்ல மதுரை வரை அவருடைய ஆட்சி பரவி இருந்தது. ஆனால் அரசாங்க கஜானாவில் இருந்து 5 காசு 1 பைசா எடுக்க மாட்டார் தன்னுடைய சொந்த செலவுக்கு. என்ன செய்வார், தொப்பி தைப்பார், அதை விற்பனை செய்வார், அதிலிருந்து வரக்கூடிய வருமானம். அல் குரானை தன்னுடைய கைப்பட அழகாக எழுதுவார், எழுதி விற்பனை செய்வார். குரானை எழுதி விற்பனை செய்வதும் தொப்பி தைத்து விற்பதிலும் கறக்கக்கூடிய காசுதான் அவருடைய வாழ்வாதாரமாக இருந்தது என்பதை வரலாற்றில் படிக்கிறோம். தன்னுடைய ஜனாசா அடக்கத்துக்கு கூட அதில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி.
என் மகனிடம் கொஞ்சம் கொடுத்துருக்கிறேன், அதையெல்லாம் தான தர்மம் செய்யுங்க, சதக்கா கொடுத்துருங்க, இந்த தொகையை ஜனாசா அடக்கத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உயிர் எழுதி வைத்து விட்டே போனார். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், அழகான கையெழுத்து இரணத்தை கொடுக்கும் என்று சொன்னால் இன்றைக்கும் கூட அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். மொழி அறிவு என்று சொல்லக்கூடியது பேச்சில் மட்டுமல்ல எழுத்திலும் நிலை பெற்று இருக்க வேண்டும். எழுத்தில் நம்ம தொலைச்சிட்டுன்னு வச்சிடுங்க, ஒரு மனிதனுடைய மொழி அறிவை என்ன செய்யும், போயிடுங்கிறத பார்க்குறோம். அரபியினுடைய இன்றைக்கும் நிலை பெற்றிருப்பதற்கு என்ன காரணம் சொன்னால் அது மொழி எழுத்து ரீதியாக இலக்கண இலக்கியம் உடையதாக இருப்பதுதான் அதனுடைய சிறப்பு. தமிழுக்கும் அதுதான் சிறப்பு. இங்கே இருப்பது போல தமிழில் இருப்பது போல இலக்கிய வளம் இலக்கண வளம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கண வளம் உலகத்தில் வேற எந்த மொழியிலும் கிடையாது. தமிழுக்கு இருப்பது போல வேற எந்த மொழியிலும் கிடையாது. அதனால்தான் அது செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஒன்றாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதனால எழுத்தை எப்பொழுது ஒருத்தர் இழக்கிறார்கள் என்று சொன்னால் வேறு மொழியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற பொழுது எழுத்தை இழக்கிறார்கள். பேச்சு மொழியில் மொழியினுடைய அசலை இழக்கிறார்கள். சோவியத் யூனியன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த காலத்து பெரிய இப்போ தலைமுறைக்கு அதுதான் தெரியாது. ஒரு 16 நாடுகளுடைய கூட்டமைப்பு, ரஷ்யா தான் தலைமை தாங்கியது, மாஸ்கோ தான் அவனுடைய ஹெட் குவார்ட்டர். 14 நாடுகளுடைய கூட்டமைப்பாக சோவியத் யூனியன் அன்றைக்கு உலகத்தில் முதல் வல்லரசு, அதுதான். அமெரிக்காலாம் 2வது தான் வல்லரசாக திகழ்ந்தது. 69 ஆண்டுகள் தான் சோவியத் யூனியன் நிலை பெற்றிருந்தது. அதுக்கு பிறகு அது சின்ன பின்னமாக சிதைந்து மீண்டும் 16 நாடுகளாக உடைந்து போய்விட்டது. இதற்கு என்ன காரணம் என்று ஆய்வாளர்கள் 2 காரணத்தை சொல்கிறார்கள். ஒன்று என்ன என்று சொன்னால் அதிகாரம் முழுக்க மாஸ்கோவை நோக்கி குவிக்கப்பட்டது. 16 ஸ்டேட்ஸில் நாடுகள், ஆனால் அதிகாரம் முழுக்க எங்கே போச்சு, டெல்லிக்கு இன்னைக்கு கொண்டு போகிறது போல மாஸ்கோவுக்கு போயிடுச்சு. அதனால மக்கள் தங்களுடைய அதிகாரங்களை இழந்து தனித்துவமாக மீண்டும் உருவாக வேண்டுங்கிற எண்ணத்தை அது விதைத்து விட்டது. 2வது காரணம் தான் முக்கியமான காரணம், ரஷ்ய மொழியை அதிகமாக திணித்தார்கள். ரஷ்ய மொழியை அதிகமாக திணித்த காரணத்தினால் அந்த மொழி சார்ந்து தாய்மொழி சார்ந்த இழப்பு அவர்களுக்கு இது போன்ற ஒரு கூட்டமைப்பினுடைய சிதைவுக்கு எண்ணத்தை வித்திட்டது என்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. குறிப்பாக அதில் பிரிந்த நாடுகளில் வந்து கஜகிஸ்தான், இஸ்லாமிய நாடு கஜகிஸ்தான். அந்த நாட்டினுடைய தாய்மொழி கசாஸ் மொழி. என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் கசாஸ் மொழியுடைய எழுத்துக்களே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ரஷ்ய மொழி ஆதிக்கம் செலுத்தியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே அல்மாட்டி என்று சொல்லக்கூடிய நகரத்தில் நேஷனல் லைப்ரரி இருக்கிறது, தேசிய நூலகம். கஜகிஸ்தான் தனியாக பிரிந்து வந்தவுடன் அந்த அல்மாட்டி நூலகத்தில் 30 லட்சம் ரஷ்ய நூல்கள் இருந்திருக்கின்றன. 1-2 இல்லை, எத்தனை லட்சம், 30 lakhs ரஷ்ய மொழி நூல்கள் இருந்திருக்கின்றன. அவன் எப்படி திணிச்சிருக்கான் பாருங்க மொழியை. இன்னைக்கு சமஸ்கிருதத்தை திணிக்கிறேன், ஹிந்தியை திணிக்கிறேன்னு சொல்றான்ல, இதான் கதை. 30 லட்சம் ரஷ்ய நூல்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் கஜகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணி தெரியுமா, தனியாக பிரிந்து வந்தவுடன் இனிமேல் நம்முடைய தாய்மொழியில் தான் நம்முடைய எல்லாவற்றையும் உருவாக்கி ஒரு தனித்துவ ஆளுமை பெற வேண்டும் என்பதற்காக அந்த 30 லட்சம் ரஷ்ய நூல்களையும் கசாஸ் மொழியில் மொழிபெயர்த்தார்கள். அதற்கான வல்லுநர்களை வைத்து 12 ஆண்டுகள் தொடர்ந்து பெரிய ஏகப்பட்ட வல்லுநர்களை வைத்து கசாஸ் மொழியில் மொழிபெயர்த்து பெற்ற பிறகு என்ன செய்தா தெரியுமா, 30 லட்சம் ரஷ்ய நூல்களையும் தீயிட்டு கொளுத்தி தீயின் நாவுகளுக்கு தின்ன கொடுத்து விட்டார்கள், அழிச்சிட்டாங்க. இன்றைக்கு கஜகிஸ்தான் தன்னுடைய சொந்த மொழியில கசாஸ் மொழியில தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இருக்கின்றது. எந்த நாட்டிடமும் அது கையேந்துவது கிடையாது. அப்படியானால் ஒரு தாய்மொழியின் மூலம் ஒரு தேசம் என்ன செய்ய முடியும், கம்பீரமாக இருக்க முடியும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வரலாற்றை நான் சொல்கின்றேன். அதுவும் மலேசியாவில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே வாழுகின்ற தமிழ் முஸ்லிம்கள் மற்ற தமிழ் சகோதரர்களை பற்றி பேச, அவர்களெல்லாம் தமிழை பேச்சிலும் எழுத்திலும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது தமிழ் முஸ்லிம்கள் பேச்சில் தான் தக்க வைத்திருக்கிறார்கள். இளைய தலைமையிடம் எழுத்தும் வாசிப்பும் காணாமல் போனது வேதனைக்குரிய விஷயம். உங்கள் அடையாளம் 2 தான், ஒன்று இஸ்லாம், இன்னொன்று தாய்மொழி தமிழ். நம்முடைய இளைய தலைமுறை இன்றைக்கு எழுத்திலும் பேச்சிலும் தாய்மொழியை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் வருங்காலத்தில் அவர்கள் என்ன ஆவார்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன என்பதை கேட்கணும்.
இன்னைக்கு மலாய் மொழியை ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நெருக்கடியில் அவர்கள் எழுத்தை விட்டுவிட்டே தான் காரணம். அந்த மலாய் மொழியினுடைய பூர்வீகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இது ஆய்வாளனே சொல்றது. என்ன காரணம் சொன்னா இன்னொரு மொழியில் எழுதுகிற பொழுது உச்சரிப்பு அது இது பிரச்சனைகள், அந்த மொழியினுடைய கலப்பு எல்லாம் உள்ள அதிகமாக இருக்கும். இது யதார்த்தமான விஷயம். நம்ம இதை குறை சொல்வதற்கு பேசவில்லை, இயற்கை அதுதான். தமிழுக்கு வருகிற பொழுது நாம் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், ஒரு முன்னோடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மொழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பொழுது நம்முடைய தலைமுறை எழுத்திலும் பேச்சிலும் மொழியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாமா? என்ன கோளாறு என்று சொன்னால் வீட்டிலேயே மலாயில் பேசுகிறார்கள். நம்முடையவர்கள் பிள்ளைகளிடம் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். வெளியே போகட்டும், பயிலுகின்ற இடத்தில், வேலை பார்க்கின்ற இடத்தில், தொழில் ரீதியாக போகிற பொழுது மலாயில் பேசுங்கள், ஆங்கிலத்தில் பேசுங்கள், உலகத்தில் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசுங்கள், எல்லா வாசலும் உங்களுக்கு திறந்து கிடக்கிறது. வீடுகளிலாவது தாய்மொழி, அதுக்கு பேர் தாய்மொழி அல்லவா? எல்லா மொழிகளையும் தாய்மொழி தான் சொல்றாங்க. மலாய் மொழியிலையும் சொல்லலாம், பாஷா இப்னு கட்டாவா இதை சொல்லுவாங்க, தாய்மொழி என்று சொல்லுவாங்க. ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன். தாய்மொழி என்று சொன்னால் தாயிடமிருந்து அந்த மொழியை முதலில் அவள் தான் கற்றுக் கொடுக்கிற பொழுது அந்த மொழியினுடைய அசலை விட்டுவிடலாமா? இது குறித்து இன்றைக்கு நாம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக நாம் சொல்லி நினைக்கின்றோம். அரபி மொழியை பொறுத்தளவில் அவர்களுடைய மொழியின் சிறப்பு என்ன தெரியுமா? சாதாரண உரையாடல்களே கவித்துவமாக அமைந்திருக்கும், இலக்கிய நயத்தோடு அமைந்திருக்கும். உரையாடல் ஒருத்தர் உரையாடிக் கொள்வது ஒரு இலக்கிய நயத்தோடும் அழகியலோடும் ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் நிச்சயம் அமைந்திருப்பதை பார்க்கலாம். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்தவங்க, நடுவில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர் ஆளு குள்ளம், 3 பேர் நடந்து போறார், ரெண்டும் வளர்ந்தவர்கள், இவர் குள்ளமா இருந்து. அப்போ உமர் சொன்னாராம், நாம் 3 பேரையும் பார்த்தா இப்பொழுது லனா மாதிரி இருக்கிறது சொன்னாங்க. லனான்னு எழுதுங்க, லாம் பெருசாக இருக்கும், நூனு குட்டையாக இருக்கும், அலிஃபு மேலே போகி லனா மாதிரி இருக்குன்ட்டு. ஒன்று அலிரிலான்னு சொன்னார், நான் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னாராம். லலால இருக்கக்கூடிய நூனை எடுத்துருங்க, லான என்ன அர்த்தம்? இல்லை என்ற அர்த்தம். நம்மளை பார்த்தா லலா போல இருக்குன்னு சொன்னா நான் இல்லைன்னா நீங்கள் இல்லை, இந்த நூனை எடுத்துட்டோம்னா லாவாயிரும், லானா இல்லைன்னு அர்த்தம். என்ன அழகான உரையாடல் பாருங்க. நபித்தோழர்களிடம் இந்த அழகியல் உரையாடல்களில் இருந்ததை பார்க்கலாம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத்தான நேரத்திலே அன்னை ஆயிஷா அவர்கள் ரொம்ப வருத்தம் வேதனையோடு இருந்த பொழுது தோழிகள் ஆறுதல் சொல்லுகிற போது சொன்னார்களாம், என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வேதனையை, என்னுடைய துக்கத்தை பகலின் மீது வைத்தால் அது இரவாகிவிடும் என்று சொன்னார்களாம். என்னுடைய துக்கத்தை பகலின் மீது வைத்தால் அது இரவாகிவிடும் என்று சொன்னார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இளம் வயதில் அவருடைய நேர்மையை, நாணயத்தை எல்லாவற்றையும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். அவரை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். தன்னுடைய தோழி நபிசாவோடு பேசுகிறார்கள், அந்த ஆசையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், நபிசா, அந்த தங்கப்புறா இந்த பொட்டல் காட்டுக்கு அடைய வருமா? என்ன அழகு பாருங்க. பெருமானார தங்கல் புறா என்றும் தன்னை பொட்டல் காடுங்கிறாங்க. ஏன்னா 2 முறை விதவையானவங்க. அந்த தங்கப்புறா இந்த பொட்டல் காட்டுக்கு அடைய வருமா, தங்க வருமா என்று கேட்கிறாங்க. உடனே நபிசா சொன்னார்கள், ஹதீஜா நாயகியாரே, நீங்கள் பொட்டல் காடல்ல பூந்தோட்டம், நீங்கள் பொட்டல் காடல்ல பூந்தோட்டம், அந்த தங்கப்புறா இந்த சோலையிலே தங்க வரும். என்ன அழகான உரையாடல் பாருங்க. தங்க வந்ததா இல்லையா? இது அற்புதமான உரையாடல்களாம் அன்றைக்கு நடந்தன. எத்தனை கவிஞர்களை பெருமானார் கொண்டாடினார்கள் அன்றைக்கு. ஏன்னா ஒரு தாய்மொழி பேசுகிற பொழுது இலக்கிய வளம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். பெருமானார் மக்காவை கைப்பற்றிய நேரத்திலே ஒருவன் மட்டும் தலைமறைவாக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா காபிப் பின் சுவைல் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் பெருமானாரை கவிதையில் வசைபாடுவதையே தொழிலாக சொன்னான். மக்காவை வெற்றி பெற்று விட்டார். அவர் கண்ணில் பட்டவன நம்ம தலை போச்சு, இன்னைக்கு அவ்வளவுதான், விடமாட்டாங்க. தோழர்கள் பார்த்தா கூட மாட்டாங்கன்னு தலைமறைவாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு வியாபாரி பார்த்தார், என்ன கவிஞரை எப்படி தலைதெறிக்க எங்கே ஓடுகிறீர் என்று. இல்லை, முகம்மது மக்காவை கைப்பற்றி விட்டார்,
அவரை கவிதையில் பொய்யர் என்றும் பித்தலாட்டக்காரர் என்றும் சூனியக்காரர் என்றும் கவிதை பாடுவதையே தொழிலாக கொண்டிருந்தேன். அவர் கண்ணில் பட்டால் தலை தப்பாது, அதனால் தான் எல்லாரையும் மன்னிச்சிட்டார். அத்தனை பேரை மன்னித்து விட்டார். கொடூரத்தின் எல்லை வரை சென்று அவரையும் அவருடைய தோழர்களையும் கொடுமைப்படுத்தி அத்தனை பேரையும் மன்னித்து விட்டார். ஒன்னே மன்னிக்க மாட்டாரா? வந்து மன்னிப்பு கேளு, மன்னிச்சிருவான்னு சொன்ன உடனே, அப்படியான எனக்காக வேண்டி நீங்கள் பேசுங்கள் என்று அந்த வியாபாரியை அழைத்து கொண்டு காபு பின் சுஹைல் பெருமானாருடைய தர்பாருக்கு வருகிறார். முகத்தை ஒரு துணியால் மறைச்சிருக்கார். அப்பொழுது அந்த வியாபாரி கேட்க, யார சொல்லுல்லா, எல்லோரையும் மன்னித்து விட்டீர்கள், எத்தனை பேரை மன்னிச்சிருக்காங்க, கௌபாவில் தொழக்கூடாதுன்னு சொன்னவரை மன்னிச்சிட்டாங்க, தன்னுடைய மகளாருடைய கற்பத்தில் அம்பு எய்தவரை மன்னிச்சிட்டாங்க, சிறிய தந்தையாருடைய ஈரக்கொலையை கடித்து துப்பி எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க, உங்களை வசைபாடுவதையே தொழிலாக கொண்டிருந்த காபு பின் சுஹைல் வந்தாலும் மன்னிப்பீர்களா என்று கேட்டவுடன், அதற்கென்ன, மனம் மாறினா மன்னித்து விட போகிறேன் என்று சொன்னாங்க. உடனே முகத்தை மூடியிருந்த துணியை விளக்குகிறான், பெருமானாருடைய கையை பற்றுகிறான், ஏகத்துவ வாக்கு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் காபு பின் சுஹைல் ரலியல்லாஹு தஆலா. அதன் பிறகு பெருமானார் மீது பானத்வாத் என்று சொல்லக்கூடிய கன்னிகளாலான ஒரு காவியத்தை பாடுகிறார். அந்த காவியத்தில் அவர் பாடுகிறார், இதற்கு முன்னால் முகம்மதை எனக்கு பார்க்கவே பிடிக்காது, இதற்கு முன்னால் முகம்மதை எனக்கு பார்க்கவே பிடிக்காது, இன்றைக்கோ முகம்மதை தவிர வேறு எதையும் பார்க்க பிடிக்கவில்லை என்று எழுதினார். இந்த ரசவாதத்தை நிகழ்த்தியது எது? பெருமானாருடைய அற்புதமான மனம், வாழ்வியல், இலக்கியம் என்பது செழுமையாக அரபு நாட்டிலே வளர்ந்திருந்தே பார்க்கிறோம். பின்னாலும் கூட என்ன அற்புதமான கவிஞர்கள்! கபாபின் சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், அப்துல்லா இப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடிய கவிஞர், ரஹாவாவுடைய கவிதைகள் உனக்கு தெரியுமா, கொஞ்சம் பாடு என்று தோழர்களை பார்த்து பெருமானார் சொல்வார்களாம். நான் கேட்கிறேன் பாடுங்கள் என்று. ஒரு மொழி என்று சொல்லக்கூடியது எழுத்திலும் பேச்சிலும் மட்டுமல்ல, அது இலக்கியத்திலும் செழுமையாக இருக்க வேண்டும். அது அந்த மொழியினுடைய சிறப்பு மட்டுமல்ல, அந்த மக்களுடைய வாழ்வியலையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் சகலவிதமான விழுமியங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக அது அமைந்திருக்கும் பார்க்கிறோம். பின்னால இமாம் பூசரி போன்ற ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் எல்லாம் என்ன அற்புதமான புர்தா ஷரீப் போன்றவற்றை தந்தார்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்ல, புர்தா ஷரீப் என்பது ஆசிக்கே ரசூல், ரசூலுடைய முகப்பத்தை பிரியத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே உலகில் கவிதையில் அதிகம் பாடப்பட்ட ஒரு ஆளுமை உண்டு என்று சொன்னாலும் அது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுக்கு நிகராக யாரையும் கவிதையிலே பெரிய அளவுக்கு பாடவில்லை. தமிழில் கூட நம்முடைய ஆலிம் பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள் அந்த காலத்திலே மார்க்க விஷயத்தை சொல்வதற்கு இந்த தாய்மொழியிலே எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு 200 ஆண்டு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் யாருக்கும் எழுத படிக்க தெரியாது ஒரு காலம் இருந்தது. ஆலிம்கள் பேச்சுக்களிலே சொன்னால் மட்டும்தான் மார்க்கம் போய் சேரும். வேற எந்த வாய்ப்பும் இல்லாத நேரத்தில் இவர்களுக்கு எழுத தெரியாது, தமிழை வாசிக்க எழுத, ஆனால் அரபு மொழியினுடைய எழுத்துக்கள் தெரியும், அலிபு எல்லாம் தெரியும், குரானை வாசித்து பழக்கம் பெண்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே என்ன செய்தார்கள், தமிழை அரபு மொழியில் எழுதி காட்டினார்கள். அரபு தமிழ் என்று சொல்லக்கூடிய அரபு தமிழ், அரபு மலையாளம் உண்டு, எல்லா மொழிகளும் இந்த வேலையை நம்முடைய ஆலிம் பெருமக்கள் செய்து அன்றைக்கு தாய்மொழியிலே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். பெரிய மகத்தான பணி இது. இன்றைக்கு இன்டர்நெட்டை தட்டினாலும் செல்போனை தட்டினாலும் எல்லாம் கையில் வந்து விழுந்துருது. எந்த வசனத்தை பார்க்கணும், எந்த கதையை தேடினா அப்படி செகண்ட்ல தேடிடுறோம். ஆனால் அன்றைக்கு கிடையாது. ஆலிம்கள் செய்த மகத்தான பணி தமிழிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அரபு மொழியில டிரான்ஸ்லிட்ரேஷன் பாங்க, அதுல அரபு மொழி ஆனா தமிழ் மார்க்க விஷயங்களை அன்றைக்கு கொண்டு போய் அரபு மொழி சென்றாங்க. அப்படி முதல் தர்ஜிமாவாகவும் தப்சீராகவும் ஒன்று இலங்கையில் இருந்தான் வந்தது. இலங்கை பேர்வளை என்று சொல்லக்கூடிய ஊரை சார்ந்த முகமது முஸ்தபா ஆலிம் பெருந்தகை அவர்கள் தான், ஷேக் முகமது முஸ்தபா ஆலிம் தான் பதுஹுர் ரஹ்மான் ஃபி தர்ஜிமதி தப்சீரில் குர்ஆன் என்று சொல்லக்கூடியதை 1850 எழுதி வெளியிட்டார்கள். அது மும்பையில் இருந்து வெளியாச்சு. அப்போ அன்றைக்கி அங்கே தான் பிரிண்டிங் டெக்னாலஜி, இலங்கையில் கூட கிடையாது, அச்சு வந்து அங்கே தான் இருந்தது. இலங்கை மும்பையில் போய் அப்போ தங்கி அதை வெளியிட்டார்கள்னு பார்க்குறோம். முதல் தர்ஜிமாகவும் தப்சீராகவும் இருந்தது, ரெண்டும் ஒன்று தான். முகமது சாலி தான் வெளியிட்டார். அதுதான் முதலாக நம்முடைய தாய் மொழியில் நமக்கு கிடைத்த தர்ஜிமா தப்சீர்.
அதன் பிறகு 1920க்கு பிறகுதான் மௌலானா மௌலவி SS அப்துல் காதர் பாக்கவி அவர்கள், அக்கா அப்துல் சமது பாக்கவி போன்றவர்கள் எல்லாம் தப்சீரையும் தர்ஜிமாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வெளியீடாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்தான்னு பார்க்கிற பொழுது நமக்கு தமிழில் மார்க்கத்தை தந்தவர்கள் யார், தருவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. ரொம்ப சாதாரணமாக மல்லாந்து கடந்து இவர் எல்லாத்தையும் அங்கே வாங்கிட்டே மாதிரி, இவருக்கு வகி வந்தது மாதிரி இவர் என்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆலிம்கள் செய்த மகத்தான பணி என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. தாய்மொழியில் உன்னை இன்றைக்கு முஸ்லீமாக வாழ வைத்தவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள். இந்த மதிப்பை இன்றைக்கு நாம் பேசியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு முஸ்லீம்களாக மாறியவர்களிடம் பல சடங்குகள் இருந்தன, பிற சமய சடங்குகள் இருந்தன. பிள்ளை பேர் சடங்கு, திருமண சடங்கு, பூப்புனித சடங்கு என்று நிறைய இருந்தன. இந்த சடங்குகளை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தி ஒரு இஸ்லாமிய ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு அன்றைக்கு ஆலிம்கள் முயற்சி செய்தார்கள். அது பிள்ளை பேர் சடங்குலாம் சிலவற்றை நடத்தாவிட்டால் நம்ம அம்மாமார்களுக்கு தூக்கம் வராது. நிறைய சடங்கு செய்துட்டு இருந்தாங்க. அதனால மாப்பிள்ளையில் போய் ஆலிம் என்ன செய்தால், நம்முடைய அசரத் பிறந்தையுடைய சொந்த ஊர் காயல்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த மகத்தான பெரிய மார்க்க அறிஞர், பெருங்கவிஞர், அரபு தமிழிலே அன்றைக்கு தலைஃபாத்திகா என்று ஓதினார். நீ அந்த சமுதாயத்து சடங்கெல்லாம் பின்பற்றாத, 8ஆவது மாதமோ 9ஆவது மாதமோ அந்த கர்ப்பிணி பெண்ணை சபை நடுக உட்கார வைத்து தலைஃபாத்திகா ஓது, விருந்து கொடு. அதில் பாத்திமா நாயகியை போல பிள்ளை பிறக்கணும், ஹசன் ஹுசேன் போல பிள்ளை பிறக்கணும் என்றெல்லாம் பாடக்கூடிய அரபு தமிழில் தலைஃபாத்திகாவை ஓதி கொடுத்த பிறகுதான் அந்த சடங்குகளை விட்டுவிட்டு நம்மவர்கள் முழுக்க ஒரு இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வந்தார்கள். இதெல்லாம் தாய்மொழியின் மூலம் இந்த மார்க்கத்தை, சமுதாயத்தை செம்மைப்படுத்திய அருமையான விஷயங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாக தமிழிலே மார்க்க சட்ட விளக்கத்தை எழுதியவர் தக்கலை விஞ்ஞானி பீர் முகமது வலியுல்லா அவர்கள் தான். 400 ஆண்டுகளுக்கு முன்னால், 1-2 வருஷம் இல்லை, 400 ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் எழுதிய திருநெறி நீதம் தான் முதலான மசாயில் சட்ட விஷயங்கள், மார்க்க பேணுதுகளை பேசிய நூல் தமிழில். அதுக்கு முன்னால் எதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு 200 வருஷத்துக்கு பிறகுதான் அரபு தமிழே வருகிறது. அவர்கள் தான் கொண்டு வந்து என்ன செய்தார்கள், சேர்த்தார்கள். அதை செய்ய வைத்தவர் ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்கள். காயல்பட்டினம் கிழக்கரையெல்லாம் வாழ்ந்த ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்கள் பீரப்பாவை எழுத வைத்தார்கள். தக்கலைக்கு வருகிறார்கள் ஷேக் சதகத்துல்லா அப்பா, 2 பேரும் சமகாலம், ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். காயல்பட்டினத்தில் இருந்து தக்கலைக்கு வருகிறார்கள். வந்து பீரப்பாவோடு தங்குகிற பொழுதுதான், நான் அரபு மொழியில் பெரிய கெட்டிக்காரன், சரி நான் தமிழில் உங்களை மாதிரி புலமை கிடையாது. ஏன்னா பீரப்பா 12,000 பாடல்கள் ஞான பாடல்களை பாடியிருக்கிறார். ஞான புகழ்ச்சி, ஞான அந்தாதி, ஞான ரத்தின குறவஞ்சி என்று நிறைய பாடியிருக்கிறார். பெரிய சூஃபி ஞானி. அவருக்கு நிகராக இந்த சூஃபித்துவ சிந்தனைகளை, சித்தர் சிந்தனைகளை தமிழில் பாடியவர்கள் யாரும் கிடையாது. அதெல்லாம் தனியாக பேச வேண்டிய விஷயம். அவ்வளோ பாடியிருக்கிறார். நீங்கள் பாடுங்க, அதற்கான சோர்சஸ் இருக்குத, கிதாப்புகளை நான் தாரேன்னாங்க. பீர் முகமது வலியுல்லா காயல்பட்டத்துக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. போய் சதகத்துல்லா அப்பாவோட தங்கி நிறைய மார்க்க சட்ட விளக்கங்களை கற்றுக்கிட்டு அவரிடமிருந்து நிறைய கிதாபுகளை வாங்கிட்டு வந்தான். திருநெறி நீதத்தை பாடினார்கள். 800 பாடல்களுக்கு மேலே உள்ள திருநெறி நீதம் தான் முதல் மார்க்க சட்ட விளக்க நூல். அதை பாட வைத்து தூண்டிய அவருடைய முன்னுரை பகுதியிலே சதகத்துல்லா அப்பா அவர்கள் வேண்டுகோளுக்கிடங்க நான் பாடினேன் என்று பாடலே பாடியிருக்கிறாங்க. கொண்டு வந்து சேர்த்தது யார்? இன்றைக்கு சூஃபி ஞானிகளே நம்ம சாதாரணமாக பேசுகிறோம், வலிமார்களே சாதாரணமாக பேசுகிறோம். வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதோ தொழுது கொண்டு திக்ர் செய்து கொண்டு மட்டும் இல்லை, போர் வீரர்களாக, படை வீரர்களாக இருந்து சகிதானவர்கள். காயல்பட்டினம், கீழக்கரை போன்ற பகுதிகள் அன்றைக்கு டச்சுக்காரர்கள், கடற்கரை சார்ந்த முஸ்லிம்களுடைய வணிகங்களை எல்லாம் அழித்தொழிக்க வருகிற பொழுது இவர்கள் களத்தில் என்று போராடி சகிதானவர்கள் தான். அது நிறைய பேர். இன்னைக்கு காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய வலிமார்களில் 90% பேர் சகீதுகள். உன்னையும் உன்னுடைய மார்க்கத்தையும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்தவர்கள். நீ ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு இதெல்லாம் இன்னைக்கு சொல்லணும். உறக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, சத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. சூஃபி ஞானிகள், வலிமார்கள் அன்றைக்கு இறை புகழ்ச்சியை பாடினார்கள் என்று சொன்னால் அந்த இறை புகழ்ச்சி இறைவனை புகழ்வதாகவும் இறைவனிடம் வேண்டுவதாக பிரார்த்துவாமாக அமைந்தது. எந்த சிற்கம் அதில் கிடையாது.
ஞான புகழ்ச்சி பாடலிலே தக்கலை பீர் முகமது வலியுல்லா அவர்கள் பாடுவார்கள். ஒரு சிறு பகுதியை மட்டும் பாடி காட்டுகிறேன். தனைத்தேரும் காயம் சுழலும் எண்ணாவினை தான் தொலைந்தால் நினைப்போதும் இங்கிருக்காது கண்டாய் சீரன் தாழ்பணிந்தேன். நினைப்போரை மேவி நினையாரை நீங்கி நீரம்பி நின்றாய். உனை போல் ஒருவருண்டோ இறைவா எனக்கு உற்றவராய். உற்றாரும் இல்லை உறவாரும் இல்லை இங்கு உன்னையன்றி. மற்றாரும் என்னை வளர்ப்பதுண்டோ மறை தன்னை மிக. கற்றாலும் பாவம் கசந்தாலும் கேடு உன்னை காண்பதற்கு. வித்தார வாழ்வு தருவாய் எமக்கு என்றும் மேலவனே. வல்லவன் நீ மறை சொல்லுவன் நீ மறை நாளுக்கெட்டா. துல்லிவன் நீ துணையானவன் நீ என்றும் துயவன் நீ. கல்விலும் நீ என் கருத்திலும் நீ இரு கண்ணிலும் நீ. இல்லிலும் நீ இணையற்றவன் நீ எம் இறையவனே. ஆளவல்லான் உனை நான் நம்பினேன் உன் அடிமை என்றாய். கோனவனாக குடியிருந்தாய் இந்த குடிளந்து. உயிர் போனபின் நாங்கள் எரி நரகேளிர் செல்லாமல் உன் பொற்பதியில் ஈனமில்லாமல் புகுத வைப்பாய் என்றும் நிலவனே. ஹலிமா மூலைதனில் பாலமுதுண்ட அகுமதெனும் புலிமான் தனக்கு பிணையாக நின்றவர் தம்புருட்டால். நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்திலும் உன் கலிமாவை நெஞ்சுள் கலங்காமல் தா ஹக்கானவனே. ஹக்கானபிதும் கலிமா கமல கருத்தினுள்ளே சிக்காமல் மாயம் திருடி கொள்ளாமல் உன் திருவுளத்தால். எக்காலம் கூடியும் தேகம் இழந்து உயிர் ஏகிவிட்டால் மக்கா நபிதம் சஃபாத்துடன் கூட்டு எங்கள் வல்லவனே. இதையா விமர்சனம் பண்றது? படிக்கிறதும் இல்லை, வாசிக்கிறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது. ஒரு மொழி என்று சொல்லக்கூடியது, தாய்மொழி என்பது எவ்வளவு மகத்துவம் என்பது நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். இது படிக்கிறதே இல்லை. ஞான புகழ்ச்சியெல்லாம் பாடின விடிய விடிய பாடின கண்ணீர் தான் வரும். அதை துவா முழுக்க முழுக்க துவா தான். ஒரு பகுதியை இன்னைக்கு பாடின அவ்வளோதான். எனவே ஒரு மொழியை வைத்துக்கொண்டு ஒரு மார்க்கத்தை நாம் எப்படி கொண்டு போய் வளர்ப்பது, சேர்ப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு நிறைய பேச வேண்டிய, யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த தலைப்பை நான் இன்றைக்கு தான் முதல்ல விரிவாக பேசுகிறேன். அதனால தான் அசரத்தை உட்கார சொன்னேன். உட்காருங்க அசரத்து, கேளுங்க, இதை எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லுங்கன்ட்டு. இங்கே தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நம்மளால் பேச நினச்சிக்கிட்டு இருந்தேன், பேசுகிறேன். அதற்காக வேண்டி வேறு மொழிகளை படிக்க வேண்டாம், கற்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. பெருமானார் அதை என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. எல்லா மொழிகளையும் என்ன செய்ய வேண்டும்,
கற்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து ஆதாரங்களுக்குமான மொழிகளாக அந்த மொழிகளை நீ வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மொழியை வைத்துக்கொண்டு மட்டும் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்பதும் நாம் தவறுதான். ஒரு உணவு விடுதிக்கு செல்கிறோம், ஒரு தோசை வேண்டும் என்று ஆர்டர் பண்ணுறோம். தோசைன்னு நம்ம தமிழ் சொல்ல மராத்தி சொல்லு. சரி சட்னி விடுப்பா, சாம்பாரை விடுப்பா வைன்னு சொன்ன சாம்பார் சட்னி மராத்தி சொல்லுதான். பேசி முடிக்கிறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். முடித்த உடனே ஒரு டீ அப்படிங்கிறோம், டீ சீன மொழி சொல். டீ வேண்டாம் ஒரு காஃபின்னு சொல்கிறோம், காஃபி அரபி மொழி சொல். நீ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் ஒத்த தோசையாக உருப்படியாக சாப்பிட்டு வரைக்கும் எல்லா மொழிகளும் தேவைப்படுது. அதனால் நம்ம தாய்மொழியை மட்டும் வைத்துவிட்டு எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்பதும் கூடாது. வாழ்வினுடைய தேவைக்கு எல்லா மொழிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு ரோமாபுரிக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கிற பொழுது ஜெயித் பின் தாபித்தில் அழைத்து லத்தீன் மொழியை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். 18 நாளில் கற்றுக்கொண்டார். அவரை மாதிரி ஒரு அறிவாளியை பார்க்க முடியாது. அவருக்கு யூதர்களோடு பேசுகின்ற அவர்களுடைய மொழியான ஹிப்ரு மொழி பயிற்சி வச்சிருந்தாங்க. யுனானி மொழி, ஹிப்ரு மொழி, லத்தீன் மொழி, ஹப்ஸ் என்று சொல்லக்கூடிய மொழி, ஹபசி என்று சொல்லக்கூடிய மொழி, எல்லா மொழிகளையும் பார்சி மொழி எல்லாவற்றையும் அறிந்த தோழர்கள் பெருமானாருடைய சபையில் உண்டு. எல்லாரோடும் உறவாடக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு உரையாடக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு பல மொழி தெரிந்தவர்களை வைத்திருந்தார்கள். இதுவும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு இந்த சூழலிலே தாய்மொழி சார்ந்த நேசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய தனித்துவமான அடையாளம். இஸ்லாமும் தாய்மொழியும் தான், தமிழும் தான் நமக்கான முழு அடையாளம், முகவரி. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அது குறித்தெல்லாம் நாம் சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். முதலில் வீடுகளிலே குழந்தைகளோடு பிள்ளைகளோடு நமக்குள்ளாக தாய்மொழியிலே உரையாட வேண்டும். எழுத்து பயிற்சி என்பதை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். மொழியின் மகத்துவங்களை, சிறப்புகளை, இலக்கிய வளங்களை எல்லாம் உரையாடக்கூடிய சூழல்களை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மிகச்சிறப்பான ஒரு உரை நாம் செய்யப்படுத்தோம். தாய்மொழியினுடைய மகத்துவமும் தாய்மொழி கற்றுதலால் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைத்துக்கொள்ள முடியும் என்கின்ற சிறப்பான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். மிக்க நன்றி. இன்ஷா அல்லாஹ், நாளை இந்த தொடரிலே நம்முடைய தலைப்பு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் பிற சமயத்தாருடன் நல்லுறவு என்கின்ற மிக அழகான தலைப்பு. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.